வணக்கம். அஜித் அவர்கள் ஃப்ரீபீஸ் பத்தின பேசின விஷயம் இன்னைக்கு ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு. ஆக்சுவலா இது விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம் தான். மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க. ஃப்ரீபீஸ்ன்றது வேற, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ன்றது வேற. இலவச கல்வி, மருத்துவம், ரேஷன்ல கொடுக்கிற இலவச உணவு, இதெல்லாம் டார்கெட்டட் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், மக்களுடைய அடிப்படை தேவை, இதெல்லாம் மக்களுடைய ரைட். ஆக்சுவலி இட்ஸ் தியர் ரைட். ஆனா ஃப்ரீபீஸ்ன்றது இலவச மிக்சி, கிரைண்டர், இன்னைக்கு இன்டிஸ்கிரிமினேட்லி மகளிருக்கு எல்லாருக்குமே 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் ஃப்ரீபீஸ். இன்னைக்கு இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குற ஸ்கீம்ல தமிழக அரசாங்கம் மாசம் செலவு பண்றது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேல, ஒரு 1200 கோடி கிட்ட, வருஷத்துக்கு 15000 கோடி கிட்ட இதுக்கு மட்டுமே அரசாங்கத்துக்கு செலவாகுது. இந்த 15000 கோடி வச்சு எவ்வளவு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், உலகத்தரம் வாய்ந்த இலவச கல்வி, இலவச மருத்துவம், இலவச கல்வி இதை கொடுக்க முடியும் அப்படின்னு பாருங்க. நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் மக்களுடைய வாழ்க்கை நீங்க புரட்டி போடுறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இலவச கல்வி, இலவச மருத்துவம், தரம் வாய்ந்த இலவச கல்வி, இலவச மருத்துவம் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு மக்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு வருமானம் கம்மியா இருக்கிறவங்க கூட தன்னுடைய பசங்களை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கணும் தான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதுவே நீங்களே நல்ல கல்வி கொடுத்தீங்கன்னா அவங்க அரசு பள்ளியில சேர்த்துட்டு எவ்வளவு காசு சேவ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா மகளிருக்கும் ஃப்ரீ பஸ் பாஸ். ஐடில மாசம் 50,000 வேலை செய்யற ஒரு பெண்மணிக்கு எதுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல விஷயம் தான். ஆனா அதை டார்கெட்டடா கொடுங்க. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுங்க. தேவையில்லாதவங்களுக்கு எதுக்கு அந்த ஃப்ரீ பஸ் பாஸ் சொல்லுங்க பார்க்கலாம். அது பதிலாக ஒரு 10-20 நல்ல பஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க 10 ரூபாய் டிக்கெட் எடுத்து கம்ஃபர்டபுளா போயிட்டு வருவாங்க. இது மாதிரி டார்கெட்டடா இல்லாத ஸ்கீம்ஸ் ஃப்ரீபீஸ் அரசாங்கத்துக்கு தேவையில்லாத நிதி சுமையை தான் ஏற்படுத்தும். மக்களும் இது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்கிற ஒரு மாநிலத்துல எதுவுமே ஃப்ரீபீன்ற விஷயமே கிடையாது. there is nothing called a free lunch. எப்படியாவது ஒரு வழியில நீங்க தான் இதை திருப்பி அரசாங்கத்துக்கு பே பண்ண போறீங்க. அதை மனசுல வச்சுக்கோங்க.